கார்த்திகை தீபம் தொடரில் சந்தேகப்படும் கார்த்திக் ஹோட்டலுக்கு புறப்படுறாரு ரேவதியோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு. அதற்கு மயக்க மருந்து கொடுத்தவுடன் தகவல் கேள்விப்படுற முத்துவேலு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹோட்டலில் பெண்களை வச்சு தொழில் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் சொன்னோடனே போலீஸ்காரங்களும் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வர்ற கார்த்திக் விசாரிக்கிறாரு. ஊர் நம்பர் 108 இருக்கிறதா சொல்கிறாங்க. பிறகு அந்த நேரம் போலீஸ் வரதை பார்த்துக்கிற ஒரு போலீஸ் லிஃப்ட்டில் ஏறுது. நேராக போய் அவர் பவர் ஆஃப் பண்ணி லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக ரூமுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள அடித்து போட்டுட்டு ரேவதியுடைய தங்கச்சியை தூக்கிட்டு வராரு. உள்ளே வர்ற போலீஸ்காரங்க பொண்ணு யாரும் இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் யார் என்னன்னு கேட்குறாங்க. நாங்கள் ரூமில் தங்கி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அவங்கள விசாரிக்கிறேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. காரில் வரல கார்த்திக் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி நான் என் கூட தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. அதுமாரி அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க, வீட்டு வெளில கூட்டிக்கிட்டு வரணும். வீட்டு ஹாலில் யாரும் இல்லாத மாரி பார்த்துக்க சொல்கிறாரு கார்த்திக்கு. ரேவதி கை வலிக்குதுன்னு சொல்லி கத்துறாங்க. சத்தத்தை கேட்டு எல்லாரும் மாடிக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் ரேவதியுடைய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போய் அவங்க ரூமில் படுக்க வச்சிடுறாரு. பிறகு ரேவதி கைவலி பரவாயில்லைன்னு சொன்னோன்னே எல்லோரும் கீழே போயிடுறாங்க. பிறகு அங்கே வர்ற ரேவதி கார்த்திக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு ஷாக்காக ஆகிற ரேவதி தண்ணி தெளித்து மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இப்படி எங்கே வந்தேன் அப்படின்னு ரேவதியோட தங்கச்சி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க அழுவுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ரேவதியின் தங்கச்சிக்கு ஆறுதலாக கார்த்திக் சொல்கிறாரு, நடந்ததை பற்றி அதையும் நீ யோசிக்காத, கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. பிறகு வேகமாக வெளியே போகிற அவர் யார் உனக்கு சொன்னது என்னடி ஏற்கனவே கேட்குறத வச்சு அந்த பொண்ணை விசாரிக்கிறாரு. அவங்க யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. போலீஸில் போகணும்னு சொன்ன உடனே நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க. சிவனாண்டி முத்துவேல் தான் இதுக்கு என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் நீ ஒரு பொண்ணு தானே இப்படி செய்யலாமான்னு சொல்லி வார்னிங் பண்ணிவிட்டு நேராக முத்துவேலை பார்க்குறதுக்கு போகிறாரு. அங்கே சிவனாண்டி முத்துவேலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வெளியே போயிட்டு வரேன்னு சிவனாண்டி போகிறாரு. அந்த நேரத்தில் கார்த்திக் உள்ளே வராரு. முத்துவேலை அடித்து போட்டுட்டு கட்டி போடுறாரு. கட்டி போட்டு மறுபடியும் மேலே ஊற்றி கொளுத்துற மாதிரி உயிர் பயத்தை காட்டுறாரு. அவன் மன்னிப்பு கேட்குறான். வார்னிங் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. அங்கே வர சிவனாண்டி என்ன சித்தப்பா அவங்களை கட்டி வச்சிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இதுமாரி என்ன டிரைவர் பையன் மறுபடியும் ஊற்றி உயிர் பயத்தை சாமுண்டீஸ்வரி அம்மாவோட நினைவு நாள் வருது, அதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. புடவை வாங்கிட்டு வர சொல்லி மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்கிறாரு. சித்ராவிடனும் மற்ற ஏற்பாடுகளை பண்ண சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க.